அண்டார்டிகாவின் மர்மமான இரத்த அருவி. வெள்ளை நிற பனிப்பாறைகளுக்கு நடுவே ரத்தம் போல் சிவப்பாக கொட்டும் இந்த அருவி, இதை பார்த்தால் ஏதோ ஹாரர் படத்தில் வருவது போல இருக்கும். இது நிஜமாகவே அண்டார்டிகாவில் நடக்கிறது. இதன் பெயர் பிளட் ஃபால்ஸ். 1911ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய புவியியலாளர் கிராபிக் டெய்லர் இதை முதலில் பார்த்தபோது அதிர்ந்து போனார். முதலில் இது ஒரு வகையான சிவப்பு பாசிகள் என்றும் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த பனிப்பாறைகளுக்கு சுமார் 1300 அடி ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி உள்ளது. அந்த நீரில் சுமார் 20 லட்சம் ஆண்டுகளாக சூரிய ஒளி, காற்று எதுவுமே இல்லாமல் இருப்பதால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நீரில் இரும்புச்சத்து மிக மிக அதிகம். அந்த இரும்புச்சத்து நிறைந்த நீர் பனிப்பாறைகளின் விரிசல் வழியாக வெளியே வரும் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்கிறது. அப்போது ஏற்படும் வேதி வினையால் இந்த நீர் துருப்பிடித்து அடர் சிவப்பு நிறமாக மாறுகிறது. இதுதான் இந்த இரத்த அருவியின் ரகசியம். இயற்கையின் இந்த விசித்திரமான படைப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த ஏரியில் ஆக்சிஜனே இல்லை என்றாலும் அங்கு சில பாக்டீரியாக்கள் இரும்பு மற்றும் சல்பேட்டை சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றன. இது விண்வெளியில் வேறு கிரகங்களில் உயிர்கள் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு சான்றாக விஞ்ஞானிகள் பார்க்கப்படுகிறார்கள். அந்த நீர் மிகவும் உப்பாகவும் இருப்பதால் அண்டார்டிகாவின் கடும் குளிரில் அது உறையாமல் திரவ நிலையிலேயே இருக்கிறது.